வி3 ஆட்ஸ் உறுப்பினர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம மொபைல் நம்பர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு நாளுக்கும் நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 300-400 ஃபோன் கால்ஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து நமக்கு வி3 ஆட்ஸ் மட்டும் நம்மளுடைய கேஸ் கிடையாதுங்க. நம்ம இன்னும் பல கேஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாமல் போகுது. ஏன்னா நம்ம ஒர்க்கில் இருக்கப்போ, ஷூட்டில் இருக்கப்போ, இல்லை வேறு ஏதாவது கேஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் எடுக்க முடியாமல் போகுது. அப்படியே எவ்வளோ ஃபோன்ஸ் எடுக்க முடிஞ்சு எடுத்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய மேஜர் விஷயம் பார்த்தீங்கன்னா, வி3 ஆட்ஸை வந்து சேரக்கு முன்னாடி நான் வாழ்க்கையில் எப்படி இருந்தேன், நிறைய பேர் வந்து மாற்றுத்திறனாளி கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து அவங்க கணவனை இழந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் வயசானவங்க கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன வேலையில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் கூட பத்தாமல் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தவங்க இப்போ எப்படி ஆயிருக்கீங்கன்றதை கால் பண்ணி சொல்கிறீங்க. உங்களுடைய ஆதங்கம் அது புரியுது மக்களே. நீங்கள் ஆதங்கத்தை சொல்கிறீங்க. எப்படி வி3 ஆட்ஸ் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் மாறி இருக்குது, வாழ்க்கை நிலைமை மாறி இருக்குது. சில பேர் வந்து அவங்க பொண்ணுக்கு திருமணம் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் அவங்க பசங்களை காலேஜ் படிக்க வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் அவங்க குழந்தைகளை வந்து கான்வெண்ட்டில் படிக்க வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஆதங்கங்களையும் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை நீங்கள் நிறையா சொல்கிறீங்க வி3 ஆட்ஸ் வந்து கால் பண்ணி. எல்லாத்தையும் நம்மளால் கேட்கவும் முடியல. அப்படி எல்லாரோடையும் கேட்குறதுக்கும் நமக்கு டைமும் இல்லை. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார்ன்னு சொல்கிறீங்க. நம்ம என்ன ரெக்வஸ்ட் ஆசைப்படுறோம் மக்களே, நிறைய பேர் இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் போட்டு, சார் நாங்கள் இவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறி இருக்கோம், இந்தளவுக்கு வி3 ஆட்ஸ் எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி இருக்குது, இந்தளவுக்கு நாங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கோம். இப்போது கடந்த 4 மாதமாக வந்து இவன் பண்ண கூத்தால், இவனுங்கெல்லாம் பண்ண வேலையால் எங்களுக்கு பேமெண்ட் வர மாட்டேங்குது. இந்த கம்பெனி எங்களை எங்கேயுமே ஏமாற்றலை சார், கம்பெனி எங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது, இதை பற்றி நாங்கள் எங்கே சார் போய் சொல்லணும் கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ தயவுசெய்து நான் சொல்கிறேங்க, சப்போஸ் உங்களுடைய இந்த விஷயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் போய் எங்கிட்ட சொல்கிறத விட, ஏன்னா எங்கிட்ட சொன்னால் நாங்கள் மீடியாவில் தான் போட முடியும், அது எல்லாரதையும் மீடியாவில் போடுறதும் சாத்தியமற்ற விஷயம். உங்களுடைய சக்ஸஸ் விஷயங்களையும் வி3 நீங்கள் எப்படி வாழ்ந்திருந்தீங்க, எப்படி இருந்து எப்படி வாழ்க்கையில் மாறி இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை என்னிடத்தில் சொல்வதை விட நீங்கள் இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய யூடபிள்யூ கிட்ட போய் சொல்லுங்கள். ஸோ EOW தான் இதனை கேட்க வேண்டிய நபர்கள். ஏன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் முறையிடுங்க. அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாடு பூரா இருக்கலாம், நீங்கள் பல ஸ்டேட் விட்டு தாண்டி கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய EOW ஆஃபீஸ்க்கு போங்க. EOW ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னால் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் 200 பேரோ 300 பேரோ 400 பேரோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ பேரோனாலும் போங்க. நீங்கள் எங்ககிட்ட ஃபோன் போட்டு சொல்லக்கூடிய உங்கள் ஆதங்கங்களை நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க மக்களே, ப்ராப்பராக எழுதிக்கோங்க. எப்படி உங்கள் வாழ்க்கையில் இருந்தீங்க முன்னாடி, இப்போ எப்படி வி3 சேர்ந்து எப்படி மாறி இருக்குது உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறத ப்ராப்பராக எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு உங்களையும் இந்த வழக்கில் சாட்சியாக விசாரிக்க சொல்லி நீங்கள் முறையிடலாம். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. நீங்கள் எங்ககிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறத விட உங்களோட விஷயங்களை அந்த அதிகாரிக்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் முறையிடலாம். இப்போ 2 விஷயம் இருக்குது சார். சென்னையில் இல்லை சார், நாங்கள் சென்னை அதிகாரி தான் விசாரிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஊரில், நாங்கள் வெவ்வேறு ஊர்களில் இருக்கோம், வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்து நாங்கள் ஒரு 200 பேர் 300 பேர் சேர்ந்து போய் ஒருத்தவரும் தனித்தனியாக அவங்களுடைய ஸ்டோரிஸை நாங்கள் கொண்டு போய் பேப்பராக கொண்டு போய் கொடுத்தோம்னா, இல்லை நீங்கள் இங்கே கொடுக்கறது வேஸ்ட்டு, சென்னைக்கு போங்கன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னீங்களா, அப்படி அவங்க சொல்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் போய் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, சார் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் இது, நாங்கள் இங்கேருந்து வந்து உங்கள்கிட்ட தான் கொடுக்க முடியும், நீங்கள் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை கம்ப்ளைண்ட்ஸுக்கு CSR கொடுத்து நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சார், அந்த விஷயத்தை நீங்கள் வந்து சென்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவர்கள் அதனை ஃபார்வர்ட் செய்வார்கள். சப்போஸ் அவங்க வந்து ஏற்க மறுக்கிறார்கள் என்றால், சார் நான் ஏற்க மாட்டோம், உங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் ஏற்க மாட்டோம், இது நாட் கம்ப்ளைண்ட், இது ரெப்ரசன்டேஷன், நாங்கள் ஏற்க மாட்டோன்றது எழுதி கொடுத்துருங்க சார், நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஒரு EOWவில் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எப்படி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கே எடுத்துக்கலாம். எப்படி பல டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களை கம்ப்ளைண்ட்டுக்கு வான்னு இந்த ஃப்ராடு கூப்பிட்டுருக்கானோ, அதே மாதிரி நீங்கள் உங்கள் ரெப்ரசன்டேஷனை எங்களை சாட்சியாக போய் விசாரிங்க, நாங்கள் இதுக்கு சாட்சி அப்படிங்கிறதை நீங்கள் எங்கே வேணால் கொடுக்கலாம். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. நாளைக்கு மண்டே, நாளைக்கு கூட நீங்கள் போகலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 400 ஃபோன் கால் மேலே வருகிறது மக்கள், ஏன்னா அட்டன் பண்ண முடியல.
மன்னிச்சிருங்க, எல்லா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறதுன்னு சாத்தியமற்ற விஷயம்தான். பல ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாமல் நான் போகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 200 பேரோ 300 பேரோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் அந்த EOW ஆஃபீஸுக்கு உங்களுடைய தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது. நிறைய பேர் மாற்றுத்திறனாளி கால் பண்ணுறீங்க. மாற்றுத்திறனாளி கால் பண்ணுறப்பலாம் எனக்கு அழுகிறீங்க. நீங்கள் என்கிட்ட ஃபோன் போட்டு உங்கள் ஒருத்தர் ஃபோன் காலுமே 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் மேலே நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றப்போ என்னால் அதுக்கு டைம் கொடுக்க முடியாது. அதனை நீங்கள் உங்களுடைய எல்லாத்தையுமே நீங்கள் பேப்பரில் எழுதுங்க. ப்ராப்பராக உட்காந்து எழுதலாம். எழுதி நீங்கள் கீழே வந்து இந்த கம்பெனி சார்பாக விசாரணை போய்கொண்டிருக்கிறது என்று நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இந்த கம்பெனி வழக்கில் எங்களையும் சாட்சியாக சேர்த்து நீங்கள் விசாரிக்க வேண்டுகிறோம் அப்படின்னு போட்டு நீங்கள் உங்கள் ரெப்ரசன்டேஷன் தாராளமாக தரலாம். ஏனால் இந்த வழக்கில் விசாரணை அதிகாரிகிட்ட நீங்கள் முறையிடுவது தான் சரியான விஷயமாக இருக்கும். அதற்கு உங்கள் சட்டத்திலையும் இடம் இருக்கிறது. இதுக்கு லாஃபுல்லாகவும் விஷயந்தான் இது. ஸோ ஒருத்தவங்களும் நீங்கள் ஒரு 200 பேர் 300 பேர் போனீங்கன்னா 300 பேருக்கு 300 கதைகள் இருக்கும். வாழ்க்கையில் எப்படி இந்த கம்பெனி உங்களை முயற்சின்ற 300 கதைகள் இருக்கும். அந்த 300 கதையும் தனித்தனியாக உங்கள் கைப்பட உட்காந்து எழுதி நீங்கள் கொண்டு போய் கொடுப்பதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறது. நீங்கள் அதை செய்யுங்க மக்களே. ஸோ ஐ கீப் அ ரெக்வஸ்ட் இயர். பல ஃபோன் கால்ஸ் எடுக்க முடியாமல் போயிருக்கும். எங்களால் வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியாது. சில பேர் வருத்தப்பட்டு மெசேஜ் பண்ணுறீங்க, எங்கள் ரிப்ளை கூட பண்ண முடியல. சில பேர் வாய்ஸ் அனுப்புகிறீங்க. அந்த வாய்ஸ் மட்டும் 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு போகுது. அதை ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுடைய மொத்த கதையை நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் வந்து அதை கேட்டுட்டு வி cannot even reciprocate to that. ஸோ அதற்கு எங்களுடைய சாரி. நிறைய பேர் வாய்ஸ் அமிச்சு சார் இந்த வாய்ஸை நீங்கள் சேனலில் போடுங்க சார், ஏன் சார் போட மாட்டேன்றீங்கன்னு உங்களுடைய உரிமையாக நீங்கள் கேட்குறீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அப்படிங்கிறது மக்களே. நான் நீங்கள் மீடியாவில் போடுறது மட்டும் தீர்வு கிடையாது. நீங்கள் உங்களுடைய இந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து அழகாக எழுதி உங்களை இந்த வழக்கில் சாட்சியாக சேர்த்து விசாரிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள EOW ஆஃபீஸுக்கு நீங்கள் போய் கொடுங்கள். அப்படி கொடுப்பதின் மூலியமாக இந்த கம்பெனி எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாம் மட்டும் கூறிக்கொண்டிருப்பதை விட நீங்கள் டைரெக்டாக போய் இந்த விசாரணை அதிகாரிக்கு சொல்கிறதுக்கான ஒரு நேரம் ஏற்படும் பொழுது அப்பொழுது இந்த கம்பெனியை பற்றி அந்த அதிகாரிக்கு தெரிந்து கொள்வார், அந்த டிஎஸ்பி தெரிந்து கொள்வார். ஸோ டிஎஸ்பி அண்ணாதுரை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். ஸோ என்னிடத்தில் சொல்வதை விட நீங்கள் எழுதி கொண்டு போய் அந்த டிஸ்ட்ரிக்ட் EOW ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்கன்னால் உங்களை சாட்சியாக அழைத்து விசாரிக்கும் பொழுது இந்த கம்பெனி பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த அதிகாரி தெரிந்து கொள்வதன் மூலியமாக மட்டும்தான் விஷக்கிருமிகள், ஃப்ராடுகள், டுபாக்கூர்கள் கண்டமேனிக்கு இந்த கம்பெனி அலிகேட் பண்ணுறதை அழிக்க முடியும் அப்படிங்கிறதை நீங்கள் ஃபஸ்ட் நம்ப வேண்டும். ஸோ நீங்கள் அங்கே போய் கொடுங்க மக்களே. நான் அதான் ரெக்வஸ்ட் வச்சுக்க ஆசைப்பட்றேன். எங்களுக்கு ஃபோன் செய்வதை விட எவ்ரிதிங் புட் இன் பேப்பர்ஸ், அது பயங்கர வேல்யூ கொடுக்கும். பேப்பர்ஸை எழுதி கொண்டு போய் நீங்கள் கொடுங்கள். உங்களுடைய ரெப்ரசன்டேஷனை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்திருக்கோம், 200 பேர் ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம், இந்த ஒரு ரெப்ரசன்டேஷனை இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த அதிகாரி வாங்கிக் கொள்ள மறுக்கிறார், நாங்கள் வாங்கிக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதை அந்த ஒரு EOW ஆஃபீஸில் எழுதி கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டிங்கனால் அதை நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போது ஒரு இடத்துல ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க, அதை கொடுக்கறத நீங்கள் வாங்கிக்க மறுக்கிறது எப்படின்றத ஜட்ஜு கேள்வி கேட்பார். ஜட்ஜு கண்டிப்பாக கேள்வி கேட்பார். ஸோ இதற்கும் உங்களுக்கு முகாந்திரம் சட்டத்தில் இருக்கிறது. ஸோ இதை செய்யுங்க மக்களே. ஸோ இதை செய்தால்தான் இந்த விஷயத்தை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வதை விட அந்த அதிகாரி தெரிந்து கொள்வதற்கு சரியான வாய்ப்பாக இருக்கும் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.